ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டியில் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ஒன்றை நீங்கள் எழுத தொடங்கும் போது எவ்வாறு அதற்கான சினாப்சிஸ் எழுதுவது என்பது பற்றி விளக்க உள்ளேன். இந்த சினாப்சிஸ் தான் மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக உங்களுடைய ப்ராஜெக்டில் அமையும். அதனால் இதற்கான நேர கவனிப்பும் கூடுதலாக நீங்கள் ஒதுக்க வேண்டும். இந்த சினாப்சிஸ் என்றது, அதாவது ஆய்வு சுருக்கம் என்பது ஏன் முக்கியம் என்று சொன்னால், இந்த ப்ராஜெக்டை நீங்கள் எவ்வளவுக்கு விளங்கி எழுதுகிறீர்கள் என்பதை பற்றி இந்த சினாப்சிஸை வச்சு தான் நாங்கள் பொறுப்பேற்றினே உங்களுக்கு வழங்க முடியும். ஆகையால உங்களுடைய அத்தியாயங்கள் எல்லாவற்றிலுமே மிகவும் முக்கியமானதாக அமைவது இந்த சினாப்சிஸ் தான். அதற்காக நீங்கள் நேரங்களும் கவனிப்புகளும் மிகவும் முக்கியமாக கொடுத்தே தீர வேண்டும் என்பதனை இங்கு முக்கியமாக குறிப்பிட விரும்பியுள்ளேன். ஆகவே இந்த சினாப்சிஸில் அதாவது இந்த ஆய்வு சுருக்கத்தில் நீங்கள் எவ்வாறான பகுதிகளை நீங்கள் உபபிரிவுகளாக கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதனை என்னை பற்றி நான் விளக்க உள்ளேன். அதாவது நீங்கள் அத்தியாயம் 1 இந்த ஆய்வு சுருக்கம் என்று சொல்லி நீங்கள் எழுதும்போது அதில் 1.1 அதன் உபபகுதியாக முதலாவதாக வருவது ஆய்வின் தலைப்பு. 1.2 ஆய்வு பிரதேசம். 1.3 ஆய்வின் பிரச்சனைகள். 1.4 ஆய்வின் நோக்கம். 1.5 ஆய்வு கருதுகோள். 1.6 ஆய்வு முறையியல். 1.7 ஆய்வு சம்பந்தப்பட்ட வெளியீடுகள். 1.8 ஆய்வு பொருளுக்கான பின்னணி. 1.9 ஆய்வின் பயன்கள். 1.10 ஆய்வின் ஒழுங்கமைப்பு. ஆகவே இவ்வாறான உபபிரிவுகள் தான் இந்த அத்தியாயம் 1 ஆய்வு சுருக்கம் என்ற பகுதியை நீங்கள் எழுத வேண்டிய பகுதிகளாக காணப்படுகிறது. இவை பற்றிய பகுதிகள் ஒவ்வொன்றும் நான் தனித்தனியாக விளக்க உள்ளேன். அதாவது இவ்வாறு விளக்கும் போது உங்களுக்கு நான் எனது ப்ராஜெக்டையும் ஒரு எடுத்துக்காட்டாக பயன்படுத்த உள்ளேன் என்பதனை கூற விரும்புகிறேன். அடுத்து வரும் பகுதிகளில் நாங்கள் ஆய்வின் தலைப்பு, ஆய்வு பிரதேசம், ஆய்வின் பிரச்சனைகள் பற்றி ஆராய உள்ளோம். நன்றி, வணக்கம். தயவு செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.